பிரைஸ் த லார்ட். இந்த நாளிலே கிறிஸ்துவின் சுபாவங்களை பற்றி நாம் கற்றுக்கொள்ளலாம். மத்தேயு 12:19. வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, வாக்குவாதம் ஒரு இடத்துல நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா தான் சத்தம் பெருசாக கேட்கும், தெருவெல்லாம் கேட்கும், எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. ஏசப்பாவுடைய ஒரு குணம் என்ன அப்படின்னா, ஏசப்பா யார் கூடயும் சண்டைக்கு போக மாட்டாங்க, வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான கிறிஸ்தவ சுவாபம், நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய குணம். 1 கொரிந்தியர் 11:16. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறியக்கடவன். ஆம் பிரியமானவர்களே, நம்மளுடைய சபைகளில் கூட இந்த மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது. அப்படி தான் அப்போஸ்தலராகிய பவுல் சொல்கிறாரு. தேவனுடைய சபையில் இப்படி இருக்கக்கூடாது, இது எங்களுடைய வழக்கம் இல்லைன்னு சொல்லணும். யாராவது சண்டைக்கு வந்தாலுமே இதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ சர்ச்சில் தான் ரொம்ப சண்டை நடக்குது. ஆண்கள் ஐக்கிய சங்கமோ இல்லை பெண்கள் ஐக்கிய சங்கமோ இல்லை ஒரு எலெக்ஷன்னா 2 குரூப்புக்கு நடுவில் சண்டை வருது. ஸோ இந்த மாதிரி யாராவது சண்டை போட வந்தாலும் வாக்குவாதம் நாங்கள் செய்ய மாட்டோங்க, இது ஏசப்பாவுக்கு ஒரு பிடிக்காத குணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துலேருந்து விலகிடுறது ரொம்ப நல்லது. இந்த வாக்குவாதம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு அந்த நபர் நம்ம மேலே பொறாமைப்படுறாங்க. பொறாமைப்படும்போது தான் அங்கே வாக்குவாதம் வரும். 1 கொரிந்தியர் 3:3. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. இங்கே பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் மாம்சத்துக்குரியவங்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம சண்டை போடுறோம் இல்லை யார் கூடயாவது வாக்குவாதம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் ஆவிக்கிறவர்களாய் மாறலை. நம்ம மனம் திரும்பிட்டோம், ஏசப்பாக்குள்ளே நம்ம மரித்து உயிர் திறந்திருக்கிறோம் அப்படின்னா இந்த மாம்சீக குணங்கள்லாம் உதறி தள்ளிவிட்டு ஏசப்பாவுடைய ஆவியின் சுவாபங்கள் நம்மளிடத்துல காணப்பட வேண்டும். முன்னாட்களில் நடந்ததுக்கும் இப்போது ரட்சிக்கப்பட்ட பின்பு இந்த வாழ்க்கைக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வேணும். நம்ம ஏசப்பாவுடைய குணத்தை நாம் தரித்திருந்தால்தான் நம் ஏசப்பாவோடு கூட போக முடியும் அவருடைய 2ஆம் வருகையில். நீங்கள் அந்த இடத்துல பேசாமல் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காய் பேசுவார். நீங்கள் சண்டை போடுற இடத்துல பேசிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்காய் பேச மாட்டார், உங்களுக்காய் யுத்தம் செய்ய மாட்டார். 1 தீமோத்தேயு 6:4. அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சமயசங்களும் உண்டாகி. ஆம் பிரியமானவர்களே, இந்த கெட்ட எல்லா குணங்களுமே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு பொறாமை, அதுக்கப்புறம் வாக்குவாதம் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து பவுலடிகார் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ஒரு வியாதி. ஸோ நம்ம திருச்சபைகளில் கூட நிறைய பேருக்கு இந்த வியாதி இருக்குது. விட்டு கொடுக்கிறத விட சண்டைக்கு போகிற ஆட்கள் தான் அதிகமாக இருக்கிறோம். நாம் இந்த நாளிலே சற்று சிந்தித்து பார்ப்போம், இந்த நோய் நமக்குள்ளே இருக்கிறதா இல்லையா. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஏசப்பாவுடைய ராபோஜனத்தில் பங்கு எடுக்கிறோம். அப்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ண போக மாட்டோம். 2 தீமோத்தேயு 2:14. இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. இங்கே பவுல் ஐயா வந்து எச்சரிக்கிறார், நீங்கள் வாக்குவாதம் பண்ணாதீங்க. இப்போ வாக்குவாதம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுல யார் சத்தமாக பேசுகிறாங்களோ எதிர்க்க இருக்கிற நபரை வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு அந்த மாதிரி நம்புகிற மாதிரியே கொண்டு வந்துடுவாங்க. அப்போது ஆப்போசிட்டில் ஒரு நியாயம் செய்கிறதுக்கு ஒரு மனிதர் இருந்தாலும் யார் சத்தமாக பேசுகிறாங்களோ அந்த கட்சி, அது பொய்யா அவங்க வந்து சத்தமாக பேசினா கூட அந்த கட்சி தான் சார்ந்துருவாங்க. ஸோ கேட்குறவங்கள கூட அவங்க கவிழ்த்து போட்டுருவாங்க இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணுறவங்க. தீத்து 3:9. ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை, அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும்.
இது ஒரு மதிகேடான குணம். இந்த மதிகேடான குணம் நமக்கு வேண்டாம். ஏசப்பா வாக்குவாதம் பண்ணவே இல்லை. ஏசப்பாவை அடித்து அவரை காயப்படுத்தி அவரை சிலுவையில் அறைய கொண்டு போயிட்டாங்க. ஆனால் ஏசப்பா எந்த இடத்துலையுமே வாக்குவாதம் பண்ணலை. அவர் வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. நம்ம தரப்பில் இருக்கிற நியாயத்தை கூட நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா எதிர்க்க இருக்கவங்களுக்கு அது புரியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம சொல்கிறது எடுபடாது. அதனால தான் ஏசப்பாவும் அமைதியாக இருந்தாங்க. நம்மளும் நிறைய நேரங்களில் அமைதியாக இருக்கணும். ஏசப்போட வாழ்க்கையே நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 17:18. அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினால் அப்படி சொன்னார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, பவுல் அத்தேனை பட்டணத்தில் அது விக்கிரகங்களால் சூழப்பட்ட பட்டணம் என்று அறிந்து கொண்டு அவர் வைராக்கியம் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் அங்கு சாட்சியாக சொல்லுகிறார். இங்கே பவுலோட எல்லாரும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. யோவான் 3:25. அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. இங்கே ஆலயத்தில் போய் சுத்திகரிக்கிறத பற்றி அவங்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டாயிற்று. நம்ம சுத்திகரிக்கிறது எதுக்கு அப்படின்னா, பெண்டகாஸ்ட் சர்ச்லலாம் சாட்டர்டேயும் சுத்திகரிப்பு கூட்டம் வைக்கிறாங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா அங்கே நம்மளையே சுத்திகரிக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் டே ஏசப்பாவுடைய ராபோஜனத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ நம்மளுடைய பாவங்களெல்லாம் நம்ம ஏசப்பா கிட்ட அறிக்கையிட்டு நம்மளே தாழ்த்தி ஏசப்பாவோட சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது தான் சுத்திகரிப்பு. நம்மளுடைய பாவங்களை ஏசப்பா கிட்ட சொல்லி அவங்க கழுவி அவங்களோட ஒப்புரவாகி, அப்படி ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நான் நீதிமானம் ஆகிட்டேன்னு அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறது தான் இந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள். சில சபைகளில் நடக்கிறது, சில சபையில் நடக்கலை. இதை குறித்து அவங்க வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. ஏசாயா 56:11 பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். இந்த மாதிரி சண்டை போடுறவங்களுக்கெல்லாம் பகுத்தறிவே இல்லை அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. யோவான் 6:52. இங்கே அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். ஹோலி கம்யூனை பற்றி அங்கே வாக்குவாதம் பண்ணுறாங்க. நம்ம சபைகளில் இதை குறித்து நாம் வாக்குவாதம் பண்ணாதிருப்போம். லூக்கா 9:46. பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்கு உண்டாயிற்று. அது இந்த நாட்களில் எல்லா திருச்சபையிலுமே இருக்குது. நான் தான் பழைய விசுவாசி, நான் தான் ரொம்ப வருஷமாக இந்த ஆலய திருச்சபையில் இருக்கிறேன், நான் தான் காணிக்கை வாங்குவேன், நான் தான் இந்த ஜெப குறிப்பை சொல்லுவேன், நான் தான் ஃபஸ்ட்டு இடத்துல உட்காருவேன், இந்த பெஞ்சு எனக்கு தான் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பெருமையான பேச்சுகள், இதனால் வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்காங்க ஆலயத்தில். இது எல்லாமே கர்த்தருக்கு அருவருப்பானது. நம்ம இதெல்லாம் செய்யாமல் நாம் பரிசுத்தமாக இருப்போம். அப்போஸ்தலர் 2:14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று பரிசுத்த ஆவியினால் பேதுரு நிரப்பப்பட்டு அவர் ஏசப்போட காரியங்களை குறித்து பேசுகிறார். இங்கே யார் பெரியவனே இவங்க சண்டை போடல. பேதுரு பேச ஆரம்பிக்கிறார். மற்ற 11 பேரும் கவனிக்கிறாங்க, எழுந்து நின்று கவனிக்கிறாங்க. ஸோ நம்மளும் கூட நம்ம ஒருத்தவங்க ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா இருப்போம். யாரும் அவங்கள போய் தடை செய்யாதபடி எல்லா இடங்களிலும் நாம் வாக்குவாதம் பண்ணாமல் கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். 1 கொரிந்தியர் 6:6. சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். பிரியமானவர்களே, சகோதரர்கள் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவுக்குள் ஒரே சபையாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் தான். நம்ம 2 பேரும் சண்டை போடுறோம். அதை அவிசுவாசிகள் பார்த்து
அவங்க வந்து அவங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய தேவ நாமத்தை தூஷிக்கிற மாதிரி நம்ம சண்டை போடுறோம். சர்ச்சில் சண்டை போடுறது வெளியில் வரைக்கும் கேட்குது. எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வெளியில் நின்று நிறைய பேர் கெட்ட வார்த்தை பேசி அந்த கமிட்டி மெம்பர்ஸ்லாம் சண்டை போடுறது எப்படி பாருங்களேன். அந்த புறஜாதி ஜனங்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கல்ல. நமக்குள்ளே என்ன பிரச்சனைனாலும் நம்ம பேசி தான் தீர்த்துக்கணும். ஆனால் இந்த மாதிரி மாம்சீகமாக வெளியில் சத்தமாக சண்டை போடுறதுனால, வாக்குவாதம் பண்ணுறதுனால அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்து நம்மளே வெட்கப்படுத்துகிற நிலைமைக்குள்ளாக்கிக்கிறோம். தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற அளவுக்கு தான் நம்ம நடந்துக்கிறோம். இனிமேல் இந்த செயல்பாடுகள் நமக்குள்ளே வேண்டாம் பிரியமானவர்களே. எரேமியா தீர்க்கதரிசி எரேமியா 10:21 என்ன சொல்கிறார் அப்படின்னா, மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள். ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமல் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. மேய்ப்பர்கள் ஒரு திருச்சபையை நடக்கிறவங்க மிருக குணமாயிடுறாங்க. விசுவாசிகள் கர்த்தரை பற்றி அறிந்தவர்கள் மிருக குணமாய் நடந்து கொள்கிறார்கள் இந்த நாட்களில். கிறிஸ்தவர்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆவிக்குரிய பெருமை இருக்குது. நிறைய மாற வேண்டிய குணங்கள் இருக்குது. தாழ்மை இல்லை, பெருமையாக இருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி மிருக குணமுள்ளவர்களாக இல்லாமல் இயேசுவை போல், ஆண்டவர் இயேசுவை போல் மாறுவோம். ஆதியாகமம் 26 பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஈசாக்கு வந்து தன் தகப்பனுடைய துறவுகளெல்லாம், மூடப்பட்ட துறவுகளெல்லாம் திரும்ப வெட்டுறாரு. அப்படி வெட்டி தண்ணி வரும்போதெல்லாம் அந்த பெலிஸ்தர்கள், அந்த கேராரு மேய்ப்பர்கள் எல்லாரும் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஈசாக்கோட வேலைக்காரர்களோட வாக்குவாதம் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த துறவை பிடிச்சிட்டு அவங்க வந்து விடமாட்டேங்கிறாங்க. ஈசாக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விட்டு கொடுத்துட்டு சண்டை போடாமல் அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. அதனால் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெலிஸ்தர்கள் வந்து சொல்கிறாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று. பிரியமானவர்களே, நம்மளும் ஈசாக்கை போல தான் நம்மளை பார்த்து பொறாமைப்படுறவங்க வாக்குவாதம் பண்ண வரும்போது நாம் அமைதலாய் அவர்களை எப்படி கையாளணுமோ அப்படி கையாண்டுட்டு போயிட்டே இருக்கணும். வாக்குவாதம் பண்ணுறது ஏசப்பாவுக்கு பிடிக்காது. அவிசுவாசிகள் தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுறோம். என்னாகமம் 20:2-3 வசனம் பார்த்தீங்கன்னா, ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாத இருந்ததுனால மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஜனங்கள் கூட்டம் கூடி வாக்குவாதம் பண்ணுறாங்க. இது வந்து ஆண்டவருக்கு பிடிக்கல. அப்போது என்னாகமம் 20 பார்த்தீங்கன்னா, 20:13 பார்த்தீங்கன்னா, இங்கே இஸ்ரேல் புத்திரர் கர்த்தருடைய வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது. மோசேக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் தான் வாக்குவாதம் பண்ணுறாங்க ஜனங்கள். ஆனால் அது வந்து எப்படின்னா கர்த்தருக்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ணுற மாதிரி ஆகுது. பிரியமானவர்களே, இந்த சிறியரில் நீங்கள் இவர்களுக்கு என்ன செய்கிறீர்களோ அது வந்து அவருக்கே செய்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஒரு வசனத்தில். ஸோ அதே மாதிரி தான் தாவீது பாவம் செய்கிறார் பத்சேபாலோடு. ஆனால் அந்த 51வது சங்கீதத்தில் என்ன சொல்கிறாரு, நான் என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறார். ஸோ நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ணும்போது அது கர்த்தருக்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ணுற மாதிரி தான் கர்த்தர் எடுத்துக்கொள்கிறார். இன்றையிலேருந்து நாம் தீர்மானம் செய்வோம், யார் கூடயுமே நம்ம வாக்குவாதம் பண்ணாமல், சண்டை போடாமல், பொறாமை கொள்ளாமல் இருப்போம். ஏசப்போடைய சுபாவங்களை தரித்து கொள்வோம். இந்த செய்தி மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.